பிரைஸ் தி லார்ட். சாது சுந்தர் சிங் என்பவருடைய ஒரு சின்ன சாட்சியை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, அவருக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதி சொன்னான்னா, நான் உனக்கு விரோதமாக நான் என்ன மந்திரம் பண்ண போகிறேன், ஆனால் எதுவுமே பலிக்க மாட்டேங்குது, ஃபஸ்ட்டு உன்னுடைய பேக்கில் இருக்கிற பைபிளை தூக்கி வெளியே வையின்னு சொன்னான். உடனே சாது சுந்தர் சிங் அந்த பேக்கில் இருக்கிற பைபிளை எடுத்து வெளியே வச்சாராம். அடுத்து அவருடைய பேக்கெட்டில் ட்ராக்ஸ் இருக்குது, அதையும் எடுத்து வெளியே வைக்க சொல்கிறான். அது மாதிரி அவரும் அந்த ட்ராக்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டாராம். அப்பயும் அவனால் எந்த ஒரு மந்திரங்களும் பண்ண முடியலையாம். ஏன் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாராம், எனக்குள்ள தேவ வார்த்தை இருக்குது, அந்த தேவ வார்த்தை தான் இன்றைக்கு எனக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணுது, அந்த தேவ வார்த்தைக்கு விரோதமாக உன்னால் எந்த ஒரு மாந்திரகமும் எழுப்ப முடியாது அப்படின்னு சாது சுந்தர் சிங் ஐயா சொன்னாராம். பாருங்களேன், ஒரு மனுஷன்தான் அவர், ஆனாலும் தேவ வார்த்தையை இருதயத்தில் அவர் இருதய பலகையில் எழுதி வச்சனால அவரால் தைரியமாக ஒரு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி அவர் சர்வாயுத வர்க்கத்தை தன்னுடைய சரீரமாகி அவைங்களை தரித்து கொண்டதுனால அந்த மாந்திரிகத்துக்கு விரோதமாக, அந்த மாந்திரிகம் செய்கிறவருக்கு விரோதமாக தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாராம். அப்போ அவன் அந்த இடத்த விட்டே ஓடி போனான். பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகணும். திராணியே இல்லாமல் நம்ம எதையுமே மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கு கடைசி காலத்தில் அவன் கொஞ்சம் கால அளவு இருக்குன்னு சொல்லி யாரை வஞ்சிக்கலான்னு அவன் சுற்றி திரிகிறான். அப்போ அதுலேருந்து நம்ம மீண்டு கொள்ளணும்னா இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்வோம். இந்த உலக காரியங்களில் இருந்து விடுதலை பெற்று தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க அன்று சாது சுந்தர் சிங் ஐயாவை கொண்டு விளக்காக்கம் கொடுத்த இந்த ஒரு சாட்சி எல்லாரையும் உயிர்ப்பித்து தேவனுடைய காரியத்துக்காக கடந்து செல்ல கிருபை பாராட்டும்படி இந்த காரியத்தை கர்த்தர் சொன்னதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சாது சுந்தர் சிங் என்பவருடைய ஒரு சின்ன சாட்சியை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, அவருக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதி சொன்னான்னா, நான் உனக்கு விரோதமாக நான் என்ன மந்திரம் பண்ண போகிறேன், ஆனால் எதுவுமே பலிக்க மாட்டேங்குது, ஃபஸ்ட்டு உன்னுடைய பேக்கில் இருக்கிற பைபிளை தூக்கி வெளியே வையின்னு சொன்னான். உடனே சாது சுந்தர் சிங் அந்த பேக்கில் இருக்கிற பைபிளை எடுத்து வெளியே வச்சாராம். அடுத்து அவருடைய பேக்கெட்டில் ட்ராக்ஸ் இருக்குது, அதையும் எடுத்து வெளியே வைக்க சொல்கிறான். அது மாதிரி அவரும் அந்த ட்ராக்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டாராம். அப்பயும் அவனால் எந்த ஒரு மந்திரங்களும் பண்ண